வாட்டிகனில் போப் பிரான்சிஸின் இறுதி பயணம் தொடங்கி இருக்கிறது. இது பற்றி நம்முடன் வினவுவதற்காக அருட்தந்தை அலெக்சாண்டர் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம், உங்களுடைய புகழஞ்சலியை பதிவு பண்ணுங்க. சார் வணக்கம் சார். நான் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலிருந்து அலெக்சாண்டர் அருட்பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய மறை மாவட்டத்திலே இளையோர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக திருத்தந்தை அவர்கள் இளையோருக்காக இந்த 12 ஆண்டுகளிலே நிறைய முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பாக இளைஞர்கள் திருச்சபையினுடைய எதிர்காலத்தினுடைய தூண்கள் அல்ல, மாறாக நிகழ்காலத்தின் தூண்கள் என்று இந்த 12 ஆண்டுகளிலே நிறைய பணியாற்றி இருக்கிறார்கள். திருத்தந்தை அவர்களுக்காக இந்த காணொளியின் வழியாக அகில உலக மக்கள் அனைவரும் ஜெபிப்பதும் ஆழ்ந்த இரங்கலை ஜெபத்தின் வழியாக வெளிப்படுத்துவதும் மிகவும் பாராட்டுதற்குரியது. குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் பிரதிநிதிகளாக நம்முடைய மாநிலத்திலிருந்து அனுப்பி இருக்கிறார்கள். திருத்தந்தை அவர்களை பற்றி நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகவும் எளிமையானவர். அவர் இந்த 12 ஆண்டுகளிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மக்களை சந்தித்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தன்னுடைய அந்த அடக்க சடங்குகள் கூட எப்படி இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை, அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர் ஏந்திய அந்த பெயர் தான். குறிப்பாக திருத்தந்தையாக அவர் பொறுப்பேற்ற பொழுது அவர் எடுத்த அந்த பெயர், திரு அவையிலே நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். பிரான்சிஸ் என்ற ஒரு புனிதருடைய பெயரை தான், அசிசி நகரை சார்ந்த அவருடைய பெயரை தான் அவர் எடுத்தார். அதற்கு ஏற்றபடி எந்த களங்கமும் இல்லாமல் 12 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறார். நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுமே அந்த எளிமையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை விட்டு சென்றிருக்கின்றார். அவர் அழகாக சொல்வார். ஒரு முறை அவர் மக்களுக்கு இந்த உரையாற்றிய பொழுது 2 சிறு குழந்தைகள் அவரிடத்திலே வருகிறார்கள். அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலும் அவர்கள் இருவரும் வருகின்ற பொழுது அவர்களோடு பேசிவிட்டு இவ்வாறு மக்களிடத்திலே சொல்லுகின்றார். இந்த குழந்தைகள் என்னை பார்க்க வருகின்ற பொழுது எந்த அனுமதியும் கேட்கவில்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த எந்த அனுமதியும் இல்லாமல் எப்படி என்னிடத்திலே வந்தார்களோ, எந்த பயமும் இல்லாமல் எப்படி என்னிடத்திலே வந்தார்களோ, அதே போன்று கடவுளிடத்திலே நாம் செல்லலாம். இப்ப போனாதான் நாம கடவுளை பார்க்கலாம், அல்லது பயத்தோடு நாம் கடவுளிடத்திலே போக வேண்டியதில்லை என்று சிறு சிறு யதார்த்தங்களை கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் விட்டு சென்ற ஒரு அருமையான ஒரு மனிதர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த காலத்திற்கு, இந்த நூற்றாண்டுக்கு ஏற்ற ஒரு புனிதர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே நிச்சயமாக அவருடைய இழப்பு திருச்சபைக்கு ஒரு மாபெரும் ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். வருகின்ற காலங்களிலும் இவரை தொடர்ந்து இந்த கத்தோலிக்க திரு அவையை நடத்த தூய ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு திருத்தந்தையை கொடுப்பார் என்று நிச்சயமாக நாம் நம்புகின்றோம். அதோடு சேர்த்து இந்த திருத்தந்தை ஒரு பெரிய இறையியலாளராக இருந்தவர். நிறைய ஒரு எழுத்து சிந்தனைகளை எல்லாம் கொடுத்தவர். அதையும் தாண்டி ரொம்ப ஒரு யதார்த்தமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய மறை மாவட்டம் அல்ல, நம்முடைய தமிழகத்தை சார்ந்த குருக்கள் மட்டுமல்ல, இறைமக்கள் மட்டுமல்ல, எல்லோருமே இவருடைய இறப்பிலே வருந்துகிறார்கள். இதே நேரத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் இதே நேரத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்திலும் கூட தஞ்சை முக்கியமான நகரங்களிலும் கூட பேரணியை செய்து மௌன அஞ்சலி வழியாக இந்த துக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அனைவருடைய ஜெபமும் திருத்தந்தைக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதலை, ஒரு ஆன்ம சாந்தியை தரும் என்று இந்த வேளையில் நம்புகின்றோம். இணைப்பில் வந்து தங்களுடைய புகழஞ்சலியை பதிவு செய்தமைக்கு நன்றி அருட்தந்தை அலெக்சாண்டர்.